கனடிய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொள்ளும் கனடிய தமிழர் பேரவை என்ற கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பு சிங்கள அரச பயங்கரவாதத்தின் சதி வலையில் சிக்கிக் கொண்டதையே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து எம்புகின்றன. கனடாவில் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு. தமிழர்கள் மத்தியில் பெரிய வாக்குவாதங்களும் அமைப்புகளுக்கு இடையே மோதலும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போது பிரச்சனைன்னு பார்க்கலாம். வாங்க மக்களை, வணக்கம். நான் முழக்கம் தெரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், சிடிசி கனேடிய தமிழர் பேரவை என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று கனடாவில் இயங்கி கொண்டு வருது. அந்த அமைப்பு வந்து இமாலய பிரகடனம் என்று சொல்லி பௌத்த பிக்குகளோட எல்லாம் சேர்ந்து அந்த இமயமலையில ஏதோ கூடி அவையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு இருக்கிறோம். அதாவது தமிழர்களுடைய உரிமையை வந்து இனிமேல் கையை விடுற மாதிரி, நம்முடைய போராட்டத்தை கையை விட்டுட்டு சரணாகதி அடைகிற மாதிரி ஒரு கையெழுத்திட்டு அதை இந்த தமிழின அழிப்பு குற்றவாளி மஹிந்த ராஜபக்சவோடையும் போய் நின்று பக்கத்தில் நின்று படம் எல்லாம் எடுத்து வந்துட்டினோம். அது கனேடிய தமிழ் மக்கள் மத்தியில், கனடா வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி, அதுதான் இப்போ போராட்டங்கள் அவைகளுடைய விழா உண்டு, தெருவிழான்னு சொல்லி அதில் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்கிறது. அது இன்றைக்கு நாளைக்கு நடக்குது. இங்கே 24 இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு 25 மார்க்கமன் மெக்னிக்கல் எனப்படும் பெரிய ஒரு தெருவை அதை வந்து அந்த தெருவை வந்து அதுக்கு தடை போட்டு அதுக்குள்ளே தான் அது நடக்கிறது. அது கனேடிய அரசின் உடைய நிதி பங்களிப்போடையும் மாநகராட்சி அரசுகளோட நிதி பங்களிப்போடு நடக்கிறது. அப்போ அந்த விழாவுக்கு எதிரான சில பிரச்சனைகள் எல்லாம் மக்களை போய்கொண்டிருக்கு. 2017 டிசம்பர் மாதமே வந்து இந்த அமைப்பு ஒரு தவறான வழியில் போகுது. தமிழ் தேசியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான திசையில் போகுதுன்னு சொல்லி அப்போவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட், அதாவது ஊடகவியலாளர் சந்திப்புண்ட 2017 டிசம்பர் 31 வச்சுனாங்க. அப்போ நாங்கள் இந்த பெரிய பெரிய அமைப்புகள்கிட்ட எல்லாம் போய் கேட்டு நாங்கள் இப்படி நடக்குதுன்னு. அது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்காவினுடைய அரச தொலைக்காட்சியான ரூபவாயினியை வந்து இந்த அமைப்பு இங்கே கூப்பிட்டவை தங்களுடைய பொங்கல் விழாவை பதிவு செய்து இன நல்லிணக்கத்தை காட்டணுமா, அப்படி காட்டினால்தான் அங்கே எல்லாம் சரியாக வருமானு சொல்லி அப்போ 2017 தொடங்கிட்டுது. அப்போ மக்களே, எனக்கு இந்த அமைப்புகளோடையும் மக்களோடையும் வந்து ஒரு கோபம் இருக்குது. என்னென்னா 2017 எனக்கு விளங்கினது இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகுதான் இப்போ இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு விளங்கி போராடினோம். அன்றைக்கு நாங்கள் போய் கேட்கும்போது இந்த அமைப்புக்கு இப்படி ஸ்ரீலங்காவினுடைய அரச தொலைக்காட்சி, அதாவது தமிழின அழிப்பை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நீங்கள் எப்படி கூப்பிடுவீர்கள் கனடாவுக்கு என்று சொல்லின. அதுவும் தமிழ் தேசியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் தேசியத்துக்காக நடத்தப்பட்டு வரும் ஒரு அமைப்பு வந்து எப்படி தமிழின அழிப்பை நியாயப்படுத்தும் ஒரு தொலைக்காட்சியை, பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லி நியாயப்படுத்தும் ஒரு தொலைக்காட்சியை எப்படி நீங்கள் இங்கே கூப்பிடுவீர்கள்? இது எப்படி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், நம்மை அழித்த மஹிந்த ராஜபக்சையோ அல்லது கோத்தபாய ராஜபக்சையோ அல்லது ஐநாவால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகள் 20 பேரில் ஒருவரை கூப்பிடுவது போலதான் அமையும் ரூபவாயினியை கூப்பிடுவது. இது தமிழினத்துக்கு எதிராக ஒரு அரச இயந்திரம், இது ஒரு கருவி, போர்க்கருவி, அவர்களுடைய போர்க்கருவி. அதனால இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்போ கேட்டிருந்தோம். நாங்கள் பல அமைப்புகள் வரையில், நான் அப்போ தமிழ்தாய் மன்றத்தில் செயலாளராக இருந்தேன். அண்ணன் ஞானமஞ்சனி, மற்றது ஈழவேந்தன் ஐயா வந்து அப்போ உயிரோடு இருந்தவர், அவர் இப்போ காலமாயிட்டார் 7 வருஷத்துக்கு முதல். அவரும் வந்து ஒரு தமிழ் தேசியத்தினுடைய வாழ்நாள் போராளி. அதுக்காக அவரை பக்கத்தில் வச்சிருந்தாங்க. நாங்கள் என்னென்றால் சொன்னால், தமிழ் தேசியத்துக்காக என்ன விஷயம் செய்தாலும் அதுக்கு வாழ்நாள் புறா உழைச்சி கொண்டிருக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் கொண்டு கொண்டு அவரையும் வச்சிருந்தாங்க மக்களை. அப்போ இந்த அமைப்பு வந்து அப்போவே கள்ள மௌனம் தான் சாதிச்சது. அவ வந்து தாங்கள் சத்தம் போடாமல் இருந்துச்சு தான் ஏதோ நடக்குமெண்டு. அப்போ நாங்கள் பல்வேறு இவைகளுக்கு ஒரு விளையாட்டு கொடுத்து அவைகளுக்கு ஒரு இவையில எப்படியும் வெளியில் வந்து ஊடகங்களில் பேசுகிறதுக்கு பண்ணணுமன்றதான் அழுத்தங்கள் கொடுத்து நாங்கள் பல்வேறு தரப்பாளையம் அழுத்தம் கொடுத்து, அரசியல் அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி இவையில் ஜனவரி 2 வண்ணத்தமிழ் வானொலி என்று சொல்லி ஒரு வானொலி ஒன்று இருந்தது. இதில் படம் போடுறேன்னு பாருங்கள். நான் அதில் பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து நிற்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது, வீடியோக்களும் இருக்குது, போட்டு விடுறேன்னு பாருங்கள். அப்போ அந்த வானொலிக்கு இவைகளுடைய, அதாவது கனேடிய தமிழர் பேரவை, சிடிசி, கனேடியன் தமிழ் காங்கிரஸ், அந்த சிடிசியினுடைய பேச்சாளர், அப்போதைய பேச்சாளர் திரு டேவிட் பூவாலபுள்ளையை வந்து வாதத்துக்கு அழைச்சிருந்தாங்க.
அப்போ அவர் அவையிட தரப்பு நியாயத்தை சொல்கிறார், நான் அவரோட வாதாடுறேன். கடைசியில் அவர் நான் கேட்குற கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிட்டுது. அவர் முன்வைக்கிற வாதங்கள் தமிழ் தேசிய நலன்களுக்கும் தமிழ் தேசிய அடிப்படை கூறுகளுக்கும் எதிரானவை என்று சொல்லி நான் போட்டுடைக்கிறேன். நாங்கள் மக்களுக்கு முன்னால் போட்டுடைக்கிறேன். அதுக்கு பிறகு மக்கள் கிளந்தெழுந்தோன்னா அவையில் பின்வாங்கினோம். தாங்கள் ரூபாயினியை கூப்பிடையில் விழுந்தும் மீசையில் மண்படையில் என்ற மாதிரி எங்களுடைய அந்த அவர்களுடைய ஆலோசனை குழு அதை கூப்பிடுறையில் என்று தீர்மானிக்குது என்று சொல்லி பின்வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன், அப்போ செய்தியாளர்கள் கேட்டவையில் இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி, இதை என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னு நான் சொன்னேன். இது ஒரு தலைகுனிவாக தான் நான் பார்க்குறேன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் போராடினது எதிரிக்கு எதிராக இல்லை, ஒரு தமிழ் அமைப்புக்கு எதிராக தான் போராடி நிற்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமான இந்த தமிழ் அமைப்பு தான் அதை தலைகுனிவாக அடுக்கணுமே தவிர நாங்கள் இதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுறோம் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அதே நேரம் நான் ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அதிலிருந்து ஒதுங்கி நான் என்னன்னு சொன்னால், மக்களே இதுக்கு பின்னால் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, இந்தியாவும் இருக்குது. அப்போ பௌத்த சிங்கள பேரினவாதம் அஞ்சும், இந்திய வல்லாதிக்கம் அஞ்சும், தமிழ் தேசியம் அஞ்சாது, அடிபணியாது. ஆனாலும் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொன்னால், இந்த அமைப்பை ஒரு தரம் அழிக்க நினைக்காதீங்க. என்னென்று சொல்லி சொன்னால், சிங்களமும் இந்திய வல்லாதிக்கமும் பௌத்த சிங்கள பேரினவாதம் இந்த அமைப்பை அழித்தாலும் வேறு அமைப்புகளுக்குள்ளால சுற்றி கொண்டு வருவினோம். அப்போ இந்த அமைப்பை எங்களோட கண்காணிப்புக்குள்ளே தொடர்ந்தும் வச்சிருப்போம். இவையில ஒரு மைக்ரோஸ்கோப்புகளால் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆண்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த அமைப்பு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் செய்ததால் இந்த அமைப்புக்கு எதிராக கனேடிய தமிழர் கூட்டண்டு நிறைய வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், மக்கள் செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள் என்றெல்லாம் கூடியிருக்கிறீங்க. அப்போ நான் 7 வருஷத்துக்கு எடுத்த முயற்சி இப்போ 7வது வருஷம் நான் அமைதியாக இருக்கிறேன். மக்கள் எல்லாரும் தொடர்ந்து கொண்டு போயினோம். மகிழ்ச்சி மக்களை, வாழ்த்துக்கள். அந்த 7 வருஷத்துக்கு முதல் நடந்த சில நிகழ்ச்சிகள் காணொலிகள் போட்டு விடுறேன், பாருங்க. வணக்கம், நன்றி. ஸ்ரீலங்கா அரசின் அரசு பயங்கரவாதத்துக்கு ஊதுகுழலாக இருக்கும் ரூபவாகினியின் வருகையை முன்னிட்ட ஊடக சந்திப்புக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இளவமையா அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. அவர் எந்த அமைப்பையும் சார்ந்து இங்கு வரவில்லை. அவர் வந்திருப்பது நீண்ட காலம் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர். ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே தமிழரின் உரிமை போராட்டத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒருவர். அவர் இவ்விடத்தில் இருப்பது நம் அனைவருக்கும் சிறப்பு. பௌத்த சிங்கள பேரினவாத ஸ்ரீலங்கா அரசின் உத்தியோகபூர்வ ஊடகமான ரூபவாகினி தொலைக்காட்சியினர் கனடாவுக்கு வருவதை தமிழ்த்தாய் மன்றம் வன்மையாக இருக்கின்றது. இவ்விடயத்தில் ஒட்டுமொத்த கனடா வாழ் தமிழர்களின் உணர்வு வெளிப்பாட்டினை தமிழ்த்தாய் மன்றம் எதிரொலித்து இருக்கின்றது எனலாம். இந்த நூற்றாண்டில் மிக பெரும் இன அழிப்புக்கு துணை நின்றது மட்டுமல்லாமல் அந்த இன அழிப்பினை பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக சித்தரித்து மக்களின் இழப்பினை வலிகளை மூடி மறைத்து பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு தூவமிட்டு அதன் இனவாத அரசியலுக்கு துணை நின்று உலகின் கண்களில் இருந்து உண்மை குற்றவாளிகளை மூடி மறைத்ததன் மூலம் ரூபவாகினி தொலைக்காட்சி தமிழீழ படுகொலையில் பங்கெடுத்த பங்காளியும் ஆகிறது. எனவே இத்தொலைக்காட்சிக்கு எதிரான உணர்வை வெளிப்படுத்துவது நமது கடமையாகின்றது. தமிழர் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இவ்வாண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகம் எங்கும் கடலின திரண்ட மக்களால் மிகவும் சிறப்பாக நினைவு கூறப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் உறவுகள் தொடர்ந்து சுழல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடத்தியபடியே உள்ளார்கள். அரசியல் கைதிகள், காணி ஆக்கிரமிப்பு இவற்றுக்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து நிகழ்ந்தபடியே உள்ளன. இந்நிகழ்வுகள் குறித்து மட்டும் கள்ள மௌனம் சாதித்தபடி இத்தனை ஆயிரம் மைல்கள் கடந்து கனடா வந்து பொங்கல் விழாவினை படம் பிடிப்பதானது இவர்களின் வருகைக்கு பின்னால் இருக்கும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலின் நிகழ்ச்சி நிரலினை புடம் போட்டு காட்டுகின்றது. தமிழ் சிங்கள நல்லிணக்கம் எனும் போர்வையில் இதன் உள்ளே ஒளிந்திருக்கும் அரசியல் ஆதாயம் குறித்து கனடா வாழ் தமிழ் உறவுகள் விழிப்படைய வேண்டும். இத்தகைய அரசியலுக்கு துணை போவது என்பது ஒத்தோடித்தனம், கண்டிக்கப்பட வேண்டியது.
ரூபவாகினி தொலைக்காட்சி ஒரு ஊடகமாகவே தமது பொங்கல் விழாவில் கலந்து கொள்கிறது என்று முதலில் கூறியவர்கள் ஸ்ரீலங்கா அரசால் முன்மொழியப்பட்ட சாசன வரைவின் வெற்றிக்கு சகல இன மக்களின் ஒத்துழைப்பும் தேவையாகியால் நாடு தழுவிய பரப்புரைகள் அவசியம் எனப்பட்டதன் உணர்வே இந்த ரூபவாகினி விடயம் என்று இன்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டுள்ளார்கள். இது இன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிகழ்ச்சி நிரல். கனடிய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொள்ளும் கனடிய தமிழர் பேரவை என்ற கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பு சிங்கள அரச பயங்கரவாதத்தின் சதி வலையில் சிக்கிக் கொண்டதையே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து எம்புகின்றன. இதுவரை 4 லட்சத்துக்கும் அதிகமான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இறுதிப் போரில் மட்டும் 90,000 தமிழ் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டனர். இந்த அரச பயங்கரவாத செயல்களை எல்லாம் மூடி மறைத்து பொய்யான தகவல்களை உலகுக்கு வழங்கிய அரச ஊதுகுழலான ரூபவாகினியின் கையில் படிந்துள்ள இனத்தின் இரத்த கரை. இன அழிப்பின் பங்குதாரர்களாகிய ரூபவாகினி தொலைக்காட்சியின் கனடா வருகையை எதிர்க்காவிடின் நமது மக்களை இன அழிப்பு செய்த கொடுங்கோலரின் கொடுமைகளை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகின்றோம். ஆகவே 1,46,000 தமிழர்களின் இறப்பை சிங்கள தேசத்தின் வெற்றியாக கொண்டாடிய இனவாத ஊடகமான ரூபவாகினியின் வருகையானது இன அழிப்பினை செய்து கொண்டாடிய மஹிந்தா, கோத்தபாய, சரத் பொன்சேகா போன்றவர்களின் வருகையை போன்றதே. ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்துக்கு பலியான நமது அன்புக்கினிய மக்களுக்கான நீதிக்கு குரல் கொடுப்போம். தமிழீழ விடுதலைக்கு தமது விடுதலை மதிப்பற்ற உயிர்களை கொடுத்து 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களின் உணர்வுகளுக்கு என்றும் உண்மையாகவே இருப்போம். பௌத்த சிங்கள பேரவாத அடிவரடிகளின் கனவை தமிழ் கொடியாக்குவோம். இது தமிழ்தாய் மன்றத்தின் ஊடக அறிக்கையாக இன்று வெளியிடப்படுகின்றது. தமிழ்தாய் மன்றம் மட்டுமில்ல, மூலறிஞர் கந்தமூரி தமிழ் பண்பாட்டு இனமும் இதை வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ் சொல்லுவோம். நடுங்கும் குளிரில் நடுங்கா கொள்கை உள்ள நாம் கூடியிருக்கோம். அதுவே நாம் குறிப்பிட்ட முதல் வெற்றி. இனி அதனுடைய சொற்களில் வைத்து பேசாமல் அந்த அடிப்படையில் பேசுகிற போது, we Tamils in Elam are facing cultural genocide, physical liquidation and economic stagnation unprecedented in our history. A determined, calculated move by the successive Sinhala government to virtually wipe us out from the face of earth. I use the word cultural genocide, physical liquidation and economic strangulation. Para 3 speaks of a determined move by the government to snatch away the Tamil territory, the homeland, deprive of our homeland, and also in deadly manner dealing with the warriors former combatants who fought for our Tamil cause, and also a determined move to virtually erase the part played by our leaders, especially the war warriors. So this is a very dangerous move we are moving. That's why we call Rupavahini is not an organization, it's not a mere independent group or only of Sinhalese. It is, for information, mark it clearly, it is an official organ of the dreadful, deadly Sinhala imperialist government, determined to totally wipe us out, and we cannot be a willing party to all what is being done. We are not very much worried, as they have put it beautifully, about what the Sinhala government is doing. As they put it, I am an old man, I have seen this for the last 70 years or more, a determined move by the successive Sinhala government to virtually wipe us out. The enemies inside who pose as friends, and here the Canadian Tamil Congress and a few others who are allied to this group are behaving in a very despicable manner to encourage this formula, intellectual sellouts, weaklings and collaborators. This being reflected in the article, and later, according to need, we will define what is genocide. எங்களுக்கு இப்போ மிகவும் ஒரு
பாதகமான சூழல் நிலவுதுன்னு சொல்லி கனவே சொல்லினோம். ஆனால் அதாவது இந்த அரசியல் அரங்கில் இருக்கிற கனவே பாதிக்கிற வார்த்தை அதான் நாங்கள் வந்து எல்லாம் தோற்று போனோம். ஆனா இப்ப வந்து இந்த ரூபாயினி வருகையை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மக்கள் மன வலிமையோட இருக்கணும், அதை உடைக்கணும். அதுக்காகத்தான் சிங்கள அரசு வந்து ஒரு இப்படி ஒரு உளவியல் ஒரு யுத்தம் மாதிரி எங்களை எல்லாம் வந்து இனிமேல் யாரும் தமிழிடம் அல்லது தமிழருடைய உரிமைகளை வந்து பேசக்கூடாதுன்ற விஷயத்துக்கு அனுப்பினோம். அப்ப நாங்கள் ரூபாயினியை வந்து ஒரு ஊடகமாவோ அல்லது அதை பார்க்கல, அது ஒரு பௌத்த சிங்க பேரினவாதத்தின் ஒரு ஊதுகுழலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மஹிந்தா வருகையோ அல்லது கோத்தபாய வருகையோ அல்லது சரத் பொன்சேகா வருகையோ அல்லது அந்த 20 போர் குற்றவாளிகள் இருக்கணும் அவங்களுக்கான அந்த ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது, அவையில ஒரு ஆள் வர்ற மாதிரியே தான் பார்க்கிறோம் நாங்கள். அதனால இதுல வந்து நாங்கள் எதிர்க்கிறது வந்து பௌத்த சிங்கள பேரினவாத அந்த அரசுங்க ஒரு போர் இயந்திரத்தை தான் நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தா எல்லாரும் இருக்கணும், கேட்கலாம். இது வந்து சிங்கள மக்களுக்கும் எதிரானது இல்லை, அரசு பயங்கரவாதத்துக்கு எதிரான. மற்றது இந்த ஒரு குறுகிய நேரத்துல வந்து நீங்க கணக்க மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது, நிறைய ஊடகம் பார்த்துருக்கிறீங்க. அதனால வந்து இந்த தலைவர் எனக்கு திரும்பவும் தலைவர் எடுத்து சொல்லணும் மாதிரி இருந்தது. தலைவர் சொல்லுவார், இந்த ஊடகம்ன்றது வந்து ஒரு சமூகத்தில மூச்சு காத்து போன்றன்னு சொல்லி, அந்த ஊடகத்துல வந்து எப்பவும் வந்து ஒரு அதாவது ஒரு மாசக்தி இருக்கணும். அப்பதான் அந்த சமூகம் வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சமூகமா இருக்கும்னு சொல்லி தலைவர் சொல்லுவார். அப்ப அதனால இந்த ஊடகங்கள் வந்து எப்பவும் வந்து இப்ப நீங்க மக்களோட நிக்கிறீங்க, அந்த ஊடகங்கள் வந்து இப்ப வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப நீங்க அந்த போராளிகளுக்கு உங்களுடைய இந்த மாவீரர்கள் அந்த உணர்வை வந்து பிரதிபலிச்சு அந்த மக்கள் வந்து 400,000 அந்த கொல்லப்பட்ட அந்த மக்களிட அந்த வெளி அந்த நம்முடைய இழப்பு அதுகளெல்லாம் வந்து நீங்கள் கட்டி வச்சிருக்கிற ஒரு கூறாக தான் நாங்கள் இந்த ஊடகத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த ஊடகம் வந்து நீங்க உங்களுடைய இந்த வரவு வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. தொடர்ந்தும் வந்து நீங்கள் இந்த இந்த செய்திகளை வந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஏதாவது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். Media function is something very crucial at this hour. It must be able to penetrate to areas others hesitate. Therefore, media function here, whatever groups you may belong to, we are all united in a crisis to focus world attention on our problem. So you penetrate into areas which others hesitate. தமிழுக்கான ஊடகம் ஊடுருவி உண்மகர உலகத்தை சொல்ல வேண்டும். அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதுதான் இன்று நாம் கூடியிருக்கின்ற பணி. வேற்றுமை வரி ஒன்றும் எங்களுக்கு இல்லை. ஞானம் சொல்வது போல் நாங்கள் we have no hatred for Sinhalese. We have in fact love for them. But we hate what is called Sinhala Buddhist imperialism, which is virtually trying to wipe us out from the face of earth. I just defined in the present context for record purposes what is being said is there in Tamil for the Tamil audience. What we say in a nutshell, for the love of words, I am not prepared to lose my case as children I am said it. We will say what is genocide. People still do not know what is genocide. If I kill Mr. Jnanam, it's just killing. If I killing with an intention of wiping out his generation to follow, that's called genocide. The Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide, adopted in 1948, declared genocide was any of the following acts committed with intent to destroy in whole or in part a national, ethnic, racial or religious groups such as. கொள்கை அளவில் யாரெல்லாம் வந்து இப்படி எங்களோட நம்ம வந்து சேர்ந்து செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், எங்களுக்கு ஒரே ஒரு தமிழர்கள் தான் வேணும். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் ஆறுடைய எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்ப்போம். மற்றது ஐயா சொல்லுவார், கதிரவேற்பிள்ளைன்னு சொல்லி முன்னாள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா ஐயா, அவர் சொல்லுவாராம், நாங்கள் பேயோட கூட்டு சேர்ந்து தமிழீழத்தை பெறலாம், ஆனா பேய் வந்து எங்களை பாவிக்காம பார்த்து கொள்ளணும்னு சொல்லி. தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும்.
தமிழர் இனம் காக்கும் வாளாகும் வேலாகும்